Good morning, Pa. Once again, welcome to our botany class. So, the last class we discussed about genetics, generally regarding with the genetics, what is called genetics, and what are the sub disciplines of genetics, and then what is the reason for similarities and differences of appearance and the skipping of generation அப்படின்னு அது என்ன ஸ்கிப்பிங் என்ன ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிற கேரக்டர் இன்னொரு ஜென்ரேஷனில் இருக்காது. இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், உன்னை பார்த்த உடனே வீட்டில் சாதாரணமாக சொல்லுவாங்க, உன்னுடைய கேரக்டர் வந்து எங்கடா இப்படியெல்லாம் வந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக வருதேடா அப்படின்னு. அப்பா மாதிரி கேரக்டர் இல்லை, அம்மாகிட்டே அந்த கேரக்டர் இல்லை, அப்புறம் எப்படிடா வந்து சேர்ந்தது, தாத்தா பாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். தாத்தா சொல்லுவார், என்கிட்டயும் அந்த மாதிரி கேரக்டர் இல்லையே. ஆமாம் அப்படின்னா இன்னொரு தாத்தா அவருடைய அப்பா இருப்பார் இல்லையா, அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது உண்டு என்னன்ட்ட, ஒரு இண்டிவிஜுவலுடைய மைண்டில் அவனுடைய கேரக்டரில் 8 ஜென்ரேஷனோட இம்பேக்ட் இருக்குமா, 8 தலைமுறையினுடைய தாக்கம் இருக்குமா. அதாவது 8வது தலைமுறை தாத்தாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருந்தால் அந்த கேரக்டர் உன்னுடைய ஜென்ரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நீ பார்த்தா உன்னுடைய கேரக்டரெல்லாம் வித்தியாசமாக தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்கு இந்த பையனுக்கு இந்த கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சு, என் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் என்ன சொல்லுது ஜெனட்டிக்ஸை, 8 தலைமுறையுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 8 தலைமுறைன்னா என்ன அர்த்தம், அப்படியே கையை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோ. இந்த பக்கம் அப்பா, இந்த சைடு அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுடைய, அதாவது உங்கள் தாத்தாவுடைய அப்பா அம்மா, பாட்டியுடைய அப்பா அம்மா. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உன்னுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படியே கொண்டு போனேன்னு வச்சுக்கோ. ஒரு 8 ஜென்ரேஷன் கொண்டு போனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 பேர், ஒரு 70-80 பேருடைய கேரக்டர் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து வருவாங்க. இப்போ அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது நம்மகிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸில் சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட கேரக்டர். இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்கான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 80,000 கேரக்டர்ஸ் நம்மளுடைய பாடியில், நம்மளுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய மைண்டில் இருக்குது. அதுக்கு வந்து 80,000 ஜீன்ஸ் காரணமாக இருக்குது அப்படின்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜெனட்டிக்ஸுங்கிறது பார்ட்டு கிடையாது, வெரி என்டையர் தட் வாஸ்ட் பார்ட், அண்ட் இட் இஸ் வெரி மச் சூட்டபிள் அண்ட் யூஸ்ஃபுல் இன் அவர் லைஃப், இன் அவர் டே டு டே லைஃப். சரியா, அதனால தான் ஜெனட்டிக்ஸ் வந்து நல்லா சூப்பராக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இப்போ நம்ம அடுத்த 5 மார்க் போவோம். தட் இஸ் ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன். இந்த ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷனில் என்ன சொல்லுது பார்க்கலாமா. ஹெரிடிட்டினா தட் இஸ் சிமிலர் கேரக்டர்ஸு. அதே மாதிரி வந்து வேரியேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், ஹெரிடிட்டி சிமிலர் கேரக்டர்ஸ்னால் என்ன அர்த்தம், பாரம்பரியம், பெற்றோர்களிடமிருந்து சந்ததிக்கு பண்புகள். அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம், அப்பாட்ட அம்மாட்ட இருக்கிற கேரக்டர்னுமோ அதை அப்படியே கொண்டு வந்தால் சிமிலர் கேரக்டர், அதே வந்து வேறுபாடுகளோடு கொண்டு வந்தால் அதை தான் வேரியேஷன் சொல்கிறோம். சரியாப்பா. ஸோ தட் ஜெனட்டிக்ஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித், இப்போது ஜெனட்டிக்ஸை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக டிஸ்கிரைப் பண்ணோன்னா, இட் இஸ் அ சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். இந்த ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த பாரம்பரியம், அந்த பெற்றோரிடமிருந்து பண்புகள் எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிற அந்த பாரம்பரியம், அந்த தட் இஸ் சிமிலராக, அதாவது வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பண்புகள் எப்படி கடத்தப்படுது அப்படின்றதும், அதே மாதிரி வேறுபாடுகளும் கடத்தப்படுதா. அப்பா அம்மாட்ட இருக்கிற வேறுபட்ட பண்புகளும் வருதா உனக்கு. அப்பா அம்மா சொல்கிற எல்லா பண்புகளையும் நம்ம எல்லா இதையும் நம்ம கேட்டுக்கிறோமா, கேட்க மாட்டோம். நம்ம மைண்டுக்கு வந்து அப்படியே இடிச்சுட்டே இருக்கும், என்னடா அவங்க சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியலையே அப்படின்னு. அது காரணம் அதுதான், ஜீன் தான். அந்த ஜீன் தான் கேரக்டர் காரணமாக இருக்குது. அதனால் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோ. இது ஒரு 3 மார்க்லேயும் நோட் பண்ணிக்கோ. தட் இஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம், அப்புறம் அடுத்து எங்கேன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஜெனட்டிக்ஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஒன்ஸ் அகெயின் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். அவ்வளோதான்டா. சரி, அந்த ஹெரிடிட்டினா என்ன சார் அர்த்தம், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம், ஆல்ரெடி வி செட் இன் த ப்ரீவியஸ் பேஜ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். இந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து அப்படியே ஆஃப்ஸ்பிரிங் நம்மளுடைய தலைமுறைக்கு, அப்பா அம்மாட்டிருந்து நமக்கு, அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டியிலேருந்து வந்திருக்குமா, அப்படி வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பேரண்ட்ஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வர்றது தான் ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். தட் இஸ் சிமிலர் கேரக்டர். அந்த சிமிலர் தான் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பரம்பரையாக வரக்கூடிய பண்புகள்டா, இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு. நீ திடீர்னு புதுசாக ஒரு கேரக்டர் ஒரு இதை பண்ணணும்னு நினைப்பேன், அப்போ அதுதான் வேறுபாடு. ஓகே, அந்த வேறுபாடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம ஜீனில் படிக்க போகிறோம், ஜெனட்டிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ வேரியேஷன், இந்த ஆர்கானிசம்ஸ் பிலாங்கிங் டு நோட் பண்ணலாமா, ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த சேம் நேச்சுரல் பாப்புலேஷன் ஆர் ஸ்பீசிஸ்.
ஒரே நேச்சுரல் கண்டிஷனில் இருக்கிற பாப்புலேஷன் மக்கள் தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மக்கள்கிட்ட இல்லை அந்த ஸ்பீசிஸ் அந்த சிற்றினங்கள்னு பிளான்டில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுல ஷோஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்டு வேரியேஷன். வேரியேஷன்னா தனியாக எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. அமெரிக்காக்காரனுக்கும் இந்தியாக்காரருக்கும் என்ன வித்தியாசம், இல்லை வெஸ்ட் இண்டீஸ்காரனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அது இல்லை. நம்மக்கிட்டே நிறைய வேரியேஷன் இருக்குது. ஏன் தான் சொல்கிறான் என்னன்னு சொல்லிட்டு, ட்வின்ஸாக இருப்பான் அவங்ககிட்டே நிறைய வேரியேஷன் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தம்பி பார்த்தா தெரியும், வீடுகளில் அடிச்சுப்பாங்க. அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தங்கச்சி அடிச்சுப்பாங்க இல்லையா, என்ன காரணம், இதெல்லாம் தான் அந்த வேரியேஷன். ஓகே, அதனால் வேரியேஷனுங்கிறது பிட்வீன் த ஆஃப்ஸ்ப்ரிங் அண்ட் பேரண்ட், பிட்வீன் த ஆஃப்ஸ்ப்ரிங் அண்ட் த சொசைட்டி, த பீப்புள் ஆஃப் அ சொசைட்டி நிறைய வேறுபாடு இருக்குது. அதாண்டா பாருங்கள், இப்போ the organisms belonging to the same natural population or species that shows a difference in the characteristics is called a variation. Okay, difference in the characteristics, பண்புகளில் வரக்கூடிய வேறுபாடுகள், அதுதான் வேரியேஷனுங்கிறோம். சார் வேரியேஷன்னா என்ன சார், தான் வேறுபாடு, அதே வேறுபாடு தான் சொல்லுவோம். ஓகே, இந்த வேரியேஷன் 2 டைப்ஸில் இருக்குது. வாட் ஆர் தே? டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், கண்டினியூஸ் வேரியேஷன். அப்படின்னா என்ன சார், ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடியது எல்லாமே சேருதா சொல்ல முடியாது. அப்போ சேர்ந்ததுன்னா தொடர்ந்து வந்தால் அதுதான் தொடர்ச்சியான வேறுபாடு, கண்டினியூஸ் வேரியேஷன். இல்லை ஒரு தலைமுறையில் வருது இன்னொரு தலைமுறையில் இருக்கிறது இல்லை, ஒரு ஜென்ரேஷனில் இருக்குது இன்னொரு ஜென்ரேஷனில் இல்லைன்னா அது டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஓகே, ஸோ வேரியேஷன் அப்படின்னு கேட்டால் இது ஒரு தனியாக ஒரு ஷார்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோ. தட் 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷினில் நோட் பண்ணிக்கோ. ஓகே, அதர்வைஸாக நமக்கு இது வரல இன்னொரு 3 மார்க்காகவும் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸா நான் சொல்லலாமா, இங்கேருந்து சொன்னோம் இல்லையா ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். அப்போ இதில் ஆரம்பித்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா வாட் இஸ் கால்டு ஹெரிடிட்டி, வாட் இஸ் கால்டு வேரியேஷன். இந்த ஜெனட்டிக்ஸில் ஆரம்பித்து அப்படி இதில் கொண்டு வந்து இங்கே முடிக்கலாமா, வேரியேஷனோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கோ. ஓகே ரைட், அதர்வைஸ் நம்ம அடுத்துக்கு போமா. வேரியேஷன்னா என்னென்னு புரியுதா, ஹெரிடிட்டினா என்னென்னு தெரியுது, வேரியேஷன்னா என்ன தெரியுது, வேரியேஷன் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா. அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் அமாங் த பீப்புள்ஸ், அமாங் த இண்டிவிஜுவல்ஸ் ஒரு அமாங் த ஸ்பீசிஸில் என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இதில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், அனதர் ஒன் இஸ் தட் கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு 2 சொல்லுவோம். சரியா. ஸோ டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே ஒரு கொஷின் அனுப்பிச்சிருந்தேன். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா ஹேண்ட் ரிட்டன் காப்பி, என்னுடைய ஹேண்ட் ரிட்டனில் உங்களுக்கு காப்பி அனுப்பிச்சிருந்தேன். சரியா, பாருங்கள் வந்திருக்கும் அந்த காப்பி. போன வாரமே நம்ம அனுப்பிச்சிருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ D2 C2க்கு ஒரு கிளாஸ் லேக்கிங்காக வர்றதுனால உங்களுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறோம். அதை மேக்ஸிமம் இன்றைக்கி சரி செய்வோம். வேறஸ் அதர்வைஸ் D1 C1க்கு அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால் உங்களுக்கும் அந்த டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். சரியாப்பா. ரைட், நெக்ஸ்ட் ஒன்று. அப்போ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா என்ன, கண்டினியூஸ் வேரியேஷன்னா என்ன, இங்கே இருக்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். எஸ், வெரி இம்பார்ட்டண்ட் புக் பேக் கொஷின், 5 மார்க் கொஷின். அதை நம்ம இங்கே சொல்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வா. அதர்வைஸ் நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோ. அது இதிலேருந்தே தான் அனுப்பிச்சிருக்கேன். சரியா. சரி, எப்படி டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணலாம் பாருங்களேன். இதில் ஃபஸ்ட் ஒன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் என்ன, தொடர்ச்சி அற்ற, அப்படியே ஒரு பரம்பரையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகாது. அப்படியே சில இடங்களில் அந்த வேறுபாடுகள் குறையும். சரியா, அதுதான் நம்ம டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, வித்தின் ஏ பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனுக்குள்ளேயே தேர் ஆர் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஷோஸ் எ லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன். அந்த வேரியேஷன், அந்த வேறுபாடுங்கிறது குறைவாக தெரியும். சரியா, அதுதான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அதாவது வராமே இருக்குமா சார், வேரியேஷன் இருக்கும், அது குறைச்சலாக இருக்கும். சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பண்ணுவாங்க, சிலர்லாம் கொஞ்சமாக அடம் பண்ணுறாங்களா, சிலர்லாம் சரி சட்டம் போ அப்படின்ட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, there are some characteristics which show a limited form of variation. Example, style length in primula. Primula அப்படிங்கிற பிளான்ட்டில் ஸ்டைல் லென்த்தை ரொம்ப ஹைட்டாக இருக்கும், மீடியம் ஹைட்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட் லென்த்து, மீடியமு, இன்டர்மீடியேட்டு அண்ட் தென் டால்னு சொல்லிட்டு போன லெசனில் படித்தோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டைல் லென்த் இன் பிரிமுலா ஒரே பிளான்ட் தானே, ஒரே டைப் ஆஃப் ஃப்ளார் தானே. பாருங்கள், அதுலேயே ஒரு ஃப்ளாரில் ஹைட்டாக இருக்குது, இன்னொரு ஃப்ளாரில் ஷார்ட்டாக இருக்குது, இன்டர்மீடியேட்டாக இருக்குது. இது காரணம் என்ன, தட் இஸ் த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அந்த வேரியேஷன் ஒரே மாதிரி இல்லை. எஸ், அடுத்தது பிளான்ட் ஹைட் ஆஃப் கார்டன் பீ. கார்டன் பீ பிளான்ட் எடுத்துக்கோ.
இப்போ மெண்டல் வந்து பீ பிளான்ட் பட்டாணி வச்சுட்டு செய்கிறாரா, அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா, தட் இஸ் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அதில் பார்த்தீங்கன்னா கேரக்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இது ரெண்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஷோ லிமிட்டெட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன். ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தட் எக்ஸாம்பிள் ஸ்டைல் லென்த் இன் பிரிமிலா. இப்போ வந்து டிஃப்ரென்ஸை தேட வேண்டாம், நீ வந்து பாயிண்ட் அப்படியே கரெக்டாக கவனிச்சிட்டு வாங்க. ஓகே, ஸ்டைல் லென்த் இன் பிரிமிலா, பிளான்ட் ஹைட் ஆஃப் கார்டன் பி, இது ரெண்டு எக்ஸாம்பிள். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில் கேரக்டர்ஸை யார் சார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தட் கேரக்டர்ஸ் கண்ட்ரோல்டு பை 1 or 2 மேஜர் ஜீன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒன்று அல்லது இரண்டு பண்புகள், இரண்டு ஜீன்கள் தான் நம்ம கேரக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எதுலப்பா, இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில். ஓகேவா, புரியுதா பாயிண்ட்ஸை? அடுத்த பாயிண்டில் போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தீஸ் வேரியேஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்டு பை இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிற அந்த பாரம்பரியத்தை கடத்தக்கூடிய பண்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பண்புகளை வந்து கடத்துறது யாருன்னா ஃபேக்டர்ஸ். அதாவது ஏற்கனவே சொன்னேன், மென்டல் அவருடைய காலத்தில் வந்து ஜீன் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் ஃபேக்டர்ஸ், பார்ட்டிகிள்ஸ், அலீல்ஸ், இந்த மாதிரி சொன்னார். பார்ட்டிக்கிள் துகள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், பார்ட்டிகிள்ஸ், அலீல்ஸ்ன்னு சொன்னார். அப்புறம் தான் 1909 அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 20-24 வருஷத்துக்கு அப்புறம் டபிள்யூ ஜொஹன்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு மென்டல் யூஸ் பண்ண வேர்டு, அந்த ஃபேக்டர்ஸ், அல்லீல்ஸு அப்படியெல்லாம் சொல்கிறார் இல்லையா, அது எல்லாத்துக்கும் காரணம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நத்திங் பட் ஜீன். அந்த ஒரே வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டார். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறோம் வேரியேஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன். எப்படி வந்து டிட்டர்மைன் ஆகுது, ஜெனட்டிக்கலாக மரபியல் ரீதியாக தீர்மானிக்கப்படுவது இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட் வா. இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பை வேரியேஷன்ஸ் ஷோ டிஃப்ரென்சஸ் வித்தவுட் எனி இன்டர்மீடியட் ஃபார்ம் பிட்வீன் தெம் அண்ட் தேர் இஸ் நோ ஓவர்லாப்பிங் பிட்வீன் த டூ ஃபினோடைப்ஸ். அது ரெண்டு ஃபினோடைப்பிக் கேரக்டர். என்ன ஃபினோடைப் மீன்ஸ் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் ஆகாது பிட்வீன் த ரெண்டு ஃபினோடைப்பிக் கேரக்டர். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்று ஹைட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து ஷார்ட்டாக இருக்குது. சார் ஹைட்டுக்கு ஷார்ட்டுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக ஒன்று இருக்குமா? இன்டர்மீடியட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் பார்க்குறதுக்காக நம்ம சொல்கிறது தான். மற்றபடி அளவெடுத்து என்ன எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு 5 ஃபீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹைட்டு, 5 ஃபீட்டில் இருக்கிற கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஷார்ட். அப்படின்னா அங்கே எந்த இன்டர்மீடியட்டை கண்டுபிடிக்குமா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஆனால் ரெண்டு கேரக்டருக்கு நடுவில் ஓவர்லாப்பிங் இருக்காது. ஒன்று இருந்தால் ஹைட்டாக இருக்கணும், இல்லை ஷார்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கோமா, அதான் சொன்னேன் 5 ஃபீட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பை திஸ் வேரியேஷன், இந்த வேரியேஷனோட வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸில் ஸோ டிஃப்ரென்சஸ் வித்தவுட் எனி இன்டர்மீடியட் ஃபார்ம் பிட்வீன் தம் அண்ட் தெர் இஸ் நோ ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங்னா ஒரு கேரக்டரோட ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டர் அதை போட்டு ஓவர்லாப் பண்ணுற வேலை கிடையாது. சரியாப்பா, புரியுதாடா? கிளியராக புரியும்னு நினைக்கிறேன், நல்லா கவனிச்சுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, ஈஸா அன்அஃபெக்டட். இந்த ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், வெளிப்புற தோற்றம். நம்மளே பார்க்குற ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்போம், ஒருத்தருடைய முகம் இன்னொருத்தர் முகம் மாதிரி இருக்காது, ஒருத்தருடைய ஃபேஸ் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தா கை கால் அமைப்புகளையும் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் 2 கால் 2 கை தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. சரியா, ஒருத்தர் சிகப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் கருப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து லைட்டு சிகப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தர் நல்ல டார்க் கலரில் கருப்பாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன், அந்த மார்ஃபலாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இஸ் அன்அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் கண்டிஷன். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறலாம் என்விரான்மெண்டலால். என்ன என்விரான்மெண்ட்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, சூழ்நிலை காரணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லைட்டு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இதனாலையெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது, அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது என்ன சொல்கிறோம், இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஆல்சோ கால்ட் அஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறோம். என்ன குவாலிட்டேட்டிவ்னா, குவாலிட்டி தரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தரத்தால் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த பண்புகளுக்கான பாரம்பரியம்னு சொல்லிட்டோம் அழைக்கப்படுது. அதுதான் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் பாரம்பரியம், பரம்பரையான். புரியுதாப்பா? அது இதான் தான் வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட்டு, டைம் இருக்குது, அடுத்து இதையும் பார்த்துருவோம். ரைட், புரியுதா? இது இப்போ கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்லும்போது உனக்கு கண்டிப்பாக அது ரெண்டுக்கு இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போய்டும். அப்படி தானே? அந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கொண்டு வந்துடலாமா? பாருங்கள், இப்போ அப்படியே சொல்லிட்டே வரேன். கண்டினியூஸ் வேரியேஷன் என்ன? கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியேஷன் மே பி டியூ டு கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப்
என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்ல பார்க்கலாம். நம்ம கிளாஸாக இருந்தால் டக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவோம் இல்லையா? சரி, இங்கே நம்ம சொல்கிறதா நினச்சி சொல்லுவோம். டியூ டு கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஆனால் அங்கே என்ன சொன்னோம்? ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ என்ன ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வருது? இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்டு ஜெனட்டிக். ஆனால் இங்கே என்விரான்மெண்ட் ஜெனட்டிக் ரெண்டும். ரொம்ப இப்போ லாஸ்ட் பாயிண்டில் கூட சொன்னோம், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸால் ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகாது, அன்அஃபெக்டட் பை அப்படின்னு. புரியுதா இப்போ பாயிண்ட்டு? அவ்வளோதான்டா. அடுத்த பாயிண்ட் பாப்புலேஷன். இன் ஏ பாப்புலேஷன் most of the characteristics exhibit complete gradation. அது என்ன கிரேடேஷன்னா? கிரேடுனாவே அந்த என்ன சொல்கிறது, தரம் தகுதின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கம்ப்ளீட் கிரேடேஷன். இந்த மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட் கம்ப்ளீட் கிரேடேஷன் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் டு அதை வித்தவுட் எனி பிரேக். எந்த பிரேக்கும் இல்லாமல். அதனால தானே இந்த கண்டினியூஷன் சொல்கிறோம். தொடர்ச்சியாக தொடர்ந்து வரக்கூடியது அந்த கேரக்டர்ஸ் பாப்புலேஷனில், அந்த குறிப்பிட்ட பாப்புலேஷனில் தொடர்ந்து கேரக்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான தடையும் இல்லாமல் வருது. அவ்வளோதாண்டா. அங்கே கண்டிப்பாக பிரேக் இருக்குது. தேர் இஸ் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்விரான்மெண்டல் ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு ஏகப்பட சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபீனோடைப் இஸ் டிட்டர்மைன்ட் பை. அங்கே என்ன சொன்னோம் ஞாபகத்துக்கு இருக்கா? இதை நான் சொல்லிடுறேன். பை த கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெனி ஜீன்ஸ், தட் இஸ் பாலிஜீன்ஸ். பாலி மீன்ஸ் மெனி. சரியாப்பா? புரியுதான்னு சொல்கிறேன்னு. இப்போ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் என்னப்பா சொன்னோம்? டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில் ஃபீனோடைப் இஸ் டிட்டர்மைன்டு பை 1 or 2 மேஜர் ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிற? கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெனி ஜீன், நிறைய ஜீன் சேர்ந்து கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, ஃபீனோடைபிக் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமா அந்த ஜெனட்டிக்கல் கேரக்டர் மட்டும் இல்லை, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் சேர்ந்துக்குதுப்பா. ஓகே, அவ்வளோதாண்டா. ஆனால் அங்கே என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அன்அஃபெக்டட், கண்டினியூஸில் அஃபெக்டட். அதனால தான் இந்த கேரக்டர்ஸை, தட் இஸ் அ கண்டினியூஸ் வேரியேஷன், ஆல்சோ நோன் அஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். அது என்ன குவான்டிடேட்டிவ்னா? ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அதிகமாகுது, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? ஹியூமன் ஹைட் அண்டு ஸ்கின் கலர். ஹியூமன் ஹைட்டும் ஸ்கின் கலரும் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அங்கே நமக்கு பிரிமிலா, தட் இஸ் அ ஸ்டைல் லென்த் இன் பிரிமிலாவும், அதே மாதிரி ஹைட் ஆஃப் த பிளான்ட்டு, தட் இஸ் அ பீ பிளான்ட், பட்டாணி செடி சொன்னோம் இல்லையா, பைசம் சட்டைவும் சொன்னோம். இப்போ புரியுதா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்? ஈஸியாக கொண்டு வந்துடலாமா? ரைட். இப்போது இதை நல்லா படிச்சுட்டு கவனித்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அது ரைட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் சொன்னோம்ல, அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேவாடா? புரியுதாப்பா? இப்போ இதாண்டா வந்து கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் கொஷின், புக் பேக் 5 மார்க் கொஷின் ஒன்ஸ் அகெயின். அப்போ நீ என்ன எழுத போகிற? இதுதான் 5 மார்க் கொஷின். ஏற்கனவே உனக்கு ஒரு கொஷின் சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஜெனட்டிக்ஸ், வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக்ஸ், 2வது பேராகிராஃப் எழுதுவேன். அப்புறம் வந்து ஒரு 5 மார்க்காகவே இன்னொன்று 4 மேஜர் சப் டிசிப்ளின்ஸ்ன்னு சொன்னோம். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் ஒரு 3 மார்க் நோட் பண்ணிக்கிட்டு, டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னு இருக்கா, அதை ஒரு 3 மார்க்காக நோட் பண்ணிக்கோ. அதனால் 2 3 மார்க். அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா இப்போ இந்த வீடியோவில் ஹெரிடிட்டி வேரியேஷன் சொன்னோமா, அந்த 3 மார்க்கையும் நோட் பண்ணிக்கங்க. 3 3 மார்க் ஆச்சா? 3 3 மார்க்கு ப்ளஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்லிட்டு ஒரு 5 மார்க்கில் ஒரு வேரியேஷன், ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் கொஷின். ஸோ அப்போ இதுவரையிலும் நம்ம 3 3 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு கொடுத்துருக்குறோம். புரியுதாடா? ரைட். இதில் இன்னொரு பாயிண்ட்டையும் பார்த்துடலாமா? என்ன பாயிண்ட் பார்க்கலாம்? சிம்பிளாக நமக்கு ஒரு 5 பாயிண்ட், குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான். தட் இஸ் என்னென்ன பாயிண்ட் சொல்லலாம்? கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனாக தெரிஞ்சுக்கிட்டோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். சரி சார், இந்த வேரியேஷனுங்கிறது இம்பார்ட்டண்ட்டா, இவ்வளவு சொல்கிறீங்களே, அழுத்தம் கொடுத்து சொல்கிறோமே, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோமே, வேரியேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா? வேரியேஷன் இம்பார்ட்டண்ட்டு தான். இல்லைன்னு சொன்னால் உனக்கு 3 நாளைக்கு 3 டைமும் வந்து ஒவ்வொரு நாளுக்கு 3 டைம் 3 நாளைக்கு இட்லியை கொடுத்தா எப்படி இருக்கும்? 9 நாளில் 9 டைமு. அதே ஒரு 30 டேஸுக்கு தொடர்ந்து இட்லி கொடுத்தா, ஐயோ எனக்கு சாப்பாடே வேணாம், இட்லி வேணாம், ஓடி போயிடுவோமா? ஸோ நமக்கு வேரியேஷன் தேவைப்படுதில்ல. அப்போ அந்த வேரியேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? நியூ திங்ஸ் அரைஸ் ஆகணும், எவல்யூஷன் வரணும் அப்படின்னா வேரியேஷன். அப்போ அந்த வேரியேஷன் இருந்தால் தான் நமக்கு பெட்டர்மெண்ட்டாக, தட் இஸ் நல்லா ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக, விகராக, நல்லா வந்து வீரியமாக இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்கிறது தான்ப்பா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகே, பாருங்கள், நமக்கு ஒரு குட்டி குட்டியாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது.
இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின், அப்படியே நோட் பண்ணிக்கோ. டெஃபினட்டாக 5 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், ரைட். வேரியேஷன்ஸ் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட், அவ்வளோதான்டா. இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம இதில் படிச்சிருக்கோம். தட் இஸ் அ தியரி, நேச்சுரல் தியரியிலெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்ன சொன்னாங்க? ஒன்லி த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், தட் இஸ் அ பெட்டர் ஃபிட்டட், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே தான். ஸோ வேரியேஷன் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை பெட்டர் ஃபிட்டடாக இருக்கும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படியே ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் சமாளிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா? அதில் அந்த மாதிரி இருக்கிற அந்த கடினமான சூழ்நிலையை சமாளிக்கணும்னா என்ன வேணும்? நல்ல இம்யூன் பவரோட, நல்ல வேரியேஷனோடு இருந்தால் இப்போ நாமெல்லாம் எப்படி சமாளிச்சிட்ருக்கோம் அது மாதிரி தான். ஸோ புரியுதா ஃபஸ்ட் பாயிண்ட்டு? செகண்ட் பாயிண்ட்டுக்கு மொத்தம் நமக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கா, அதை பார்த்துருவோம். இதில் சின்ன பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸியான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இன் த இண்டிவிஜுவல்ஸ் அடாப்ட் தெம்செல்ஸ் டு த சேஞ்சிங் என்வரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆனாலும் சரிப்பா. வெயில் அதிகமாக இருக்குது, நம்மளால் சர்வை பண்ணுறோம். நீ வேர்த்து கொட்டுது, ஃபேன் வச்சுக்கிற, ஏசிக்கு போகிற, எல்லா வேலையும் செய்கிற, நிறைய டைம் குளிக்கிற, எல்லாம் பண்ணுற. குளிர்காலம் வருது, எவனாவது குளிக்கலையா? குளிக்கிறதா சார், ஐயோ அப்படிம்போம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் குளிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த சேஞ்சிங் என்வரான்மெண்ட்டையும் அந்த வேரியேஷனோட இருக்கிற இண்டிவிஜுவலால் சமாளிக்க முடியும். சரியா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது அடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவோம். இப்போக்கே வேரியேஷன்ஸ் ஹெல்ப் இன் த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட் தெம்செல்ஸ் டு த சேஞ்சிங் என்வரான்மெண்ட். சரி, தேர்ட் பாயிண்ட்டுக்கு தேர்ட் என்ன சொல்லுது? ப்ரொவைட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரலில் இயற்கையில் உயிரினங்களை இல்லை தாவரங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படி இந்த வேரியேஷன் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஒரே மாதிரி இருக்கிற பிளான்ட்டே 100 பிளான்ட் செலக்ட் பண்ணுவேன்? இல்லை, 100 டிஃப்ரெண்ட் பிளான்ட் எடுக்கிற கொண்டு போய் ரோடு ஓரங்களில் நம்ம சீட்லிங்ஸ் பிளான் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ மரங்கள் அதிகமாக வளரும், மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் வை that variations provide a genetic material for natural selection. 1 markலையும் very important. அடுத்தது variations allow breeders to improve better yield, quicker growth and increased resistance and lesser input. என்ன அப்படின்னா வேரியேஷன்ஸ் அல்லாவ் பிரீடர்ஸ். யார் பிரீடர்னா? நம்முடைய பிளான்ட் பிரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா? தட் இஸ் தாவரங்களை அதிக எண்ணிக்கையில் அதிகம் செஞ்சு தட் இஸ் அவனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி நம்ம கொடுக்குறதுக்காக இருக்கிற அந்த பிளான்ட் பிரீடர்ஸ், அவங்கள தான் நம்ம சொல்கிறோம் தாவர பயிர் பெருக்கவியலாளர்கள். எதுக்கு சார் தாவரங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணணும்? சாப்பாடு வேணும்ல, நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அதுக்காக தான். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம், வேரியேஷன்ஸ் அலவ் பிரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்டு. நல்ல ஈல்டு கிடைக்கணும், நிறைய ஈல்டு கிடைக்கணும், குயிக்கர் க்ரோத், ரொம்ப வேகமாக வளரணும், இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெசர் இன்புட். ரெசிஸ்டன்ஸு அதாவது டிசீஸு, ட்ராட்டு எதாக இருந்தாலும் நமக்கு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும், அது பிளான்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி லெசர் இன்புட், குறைவாக நிறையா மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது செடிக்கு, நிறையா ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கம்மியாக கொடுத்தாவே நல்லா வளரணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் லெஸ்ஸர் இன்புட்டுன்னு சொல்கிறோம். புரியுதாப்பா இந்த 4வது பாயிண்ட்டு? அடுத்த 5வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் பாரு. தே கான்ஸ்டிடியூட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எவல்யூஷன். வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க்டா, நோட் பண்ணிக்கோ. 2 1 மார்க் மெயினாக சொல்லியிருக்கேன். ஸோ தட் திஸ் இஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். 4th பாயிண்ட், அலவ் ப்ரீடர்ஸ் டு இம்ப்ரூவ். ப்ரீடர்ஸ், பிளான்ட் ப்ரீடிங் 9th லெசனில் படிக்க போகிறோம். அங்கேருந்து உனக்கு இன்னும் சூப்பராக புரியும். ஸோ தட் இப்போயே புரியும்னு நினைக்கிறேன். பெட்டர் ஈல்டு நல்லா கிடைக்கணும். அரிசி நல்லா பெருசாக, அரிசி நிறையா இருக்கணும், அப்படியே நைஸாக அப்படியே லென்த்தாக பெருசாக நிறையா இருக்கணும் சார் அப்படிங்கிறோமா? அப்படி தான் அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே போட்டால் கரகரன்னு கரைஞ்சி போயிடணும் சார். ஆமாம், அந்த மாதிரி தான் கேட்குறோம். அதனால தான் சீக்கிரம் கரைஞ்சி போய் பசி எடுத்துக்குது. அப்படி தானே? சரி. ஸோ குயிக்கர் க்ரோத், இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெசர் இன்புட். நாட் ஓன்லி தட் வேரியேஷன்ஸ் கான்ஸ்டிடியூட் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். இந்த வேரியேஷன் இல்லைன்னா நாம் கிடையவே கிடையாது இல்லையா? வேரியேஷன்லாம் என்னடா இருக்கும்? மங்கியாகவே இருந்திருக்குமா? மனுஷன் எங்கேருந்து வர்றது? இப்போ மனுஷனில் குரோமோசோம் குறைஞ்சிது, உடனே வேரியேஷன் வந்தது, பார்த்தா மனுஷன் வந்துட்டான். சிம்பான்சியில் 48 குரோமோசோம் ஒரு செல்லில் இருக்குது, நம்மக்கிட்ட 46 குரோமோசோம் இருக்குது. சரியா? இதுதான் நமக்கு இந்த செகண்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, ரைட். அடுத்துக்கு நம்ம 3rd வீடியோவில் பார்ப்போம். தட் இஸ் மென்டலிசம். சரியாப்பா? இப்போ இது எத்தனாவது வீடியோடா? அது
ஸோ செகண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஸோ தேர்டு வந்து மெண்டலிசம் பார்க்கலாம். ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு, அடுத்தது வந்து வந்துடுறோம். ஓகே.